இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2020 படி நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து எப்படி ஒர்க்கிங் போடுறது, எப்படி வந்து அந்த ஒர்க்கிங் வச்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்றது அப்படின்றத தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கை வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கிளையண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்க ஒர்க்கிங்ஸ் இதுதான். ஸோ இந்த ஒர்க்கிங்ஸ்ல நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ண போறோம், எந்தெந்த செக்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துட்டு, அத வச்சு நம்ம எப்படி வந்து பேமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நேமு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும். ஓகே. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நேம் வந்து தேவைப்படும். ஸோ பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன டீடைல்ஸ்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீடைல்ஸ் நேம் வந்து கம்பல்சரி இருக்கணும். இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் இன்வாய்ஸ் நம்பர் வந்து ஆப்ஷனல். பேன் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். டேட் வந்து நம்மளுக்கு வந்து கம்பல்சரி தேவைப்படும். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸபிள் வேல்யூ பிளஸ் செக்ஷன். ஓகே. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் வந்து ஆஸ் பர் 1961 படி வந்து பாத்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி என்ன வந்து போட்டிருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். செக்ஷன் 2025 அதுக்கு சப்செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இது ஒண்ணு நமக்கு இருக்கு. இதுல ரேட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதுன்னா, ரேட்ஸ்ல மோஸ்ட்லி எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. செக்ஷன்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து சேஞ்சஸ். அத வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வே ஒர்க்ஸ். ஸோ இது ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, 94 நமக்கு என்ன கான்ட்ராக்ட்ஸ். ஸோ கான்ட்ராக்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட்ல மொத்தம் 2 இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அதர் தென் இண்டிவிஜுவல்ஸ் மீன்ஸ் ஃபார்ம், எல்எல்பி, கம்பெனிஸ், ட்ரஸ்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்எல் 2% வரும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1% வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது எப்படி வந்து 1% 2% கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேன்ல 4th எழுத்து என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, பி ஃபார் பாண்டிச்சேரின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1%. அது இல்லாம உங்களுக்கு சி, ஹெச், டி, எஃப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 2% வந்து நீங்க வந்து அப்ளிகபிள் ஆயிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4th லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா பின்னு தான் இருக்கு. ஸோ இதுக்கு என்னன்னா என்ன செக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் சார்ட்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா செக்ஷன்ஸோட உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்ல வித் கம்பாரிசன், அதாவது ப்ரீவியஸா என்ன இருந்துச்சு, இப்ப நியூவா எந்த செக்ஷன்ல வந்து மாறி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து கம்பாரிசன் இருக்கும். பிளஸ் அவங்க ரேட்டு, லிமிட்ஸ், நீ என்ன ஃபார்ம்ஸ் வந்து நம்ம வந்து அதுக்கு ஃபைல் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப் குரூப்ல ஆல்ரெடி நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஷீட் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கான்ட்ராக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் தான். ஸோ இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் இருந்தா 1% நம்ம வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30,000 லிமிட், 1 லேக் வரைக்கும் பெர் இயர் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் அவங்களுக்கு. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 194C, அதாவது முன்னாடி வந்து 194Cலயே வந்து 2% இருந்தாலும் சரி, 1% இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதுலயே தான் நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து செக்ஷன்ஸ் வந்து தனித்தனியா வந்து மாத்திட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 194Cன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, செக்ஷன் 393 டேபிள் நம்பர் 1 அதுல சீரியல் நம்பர் 6ல கிளாஸ் 1 வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகும். கிளாஸ் 1ல ஏ ஏ வந்து அப்ளிகபிள் ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பி, அதாவது கிளாஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அதர் தென் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு, முன்னாடி வந்து நம்ம 1% 2% சேமா 194Cலயே வந்து போடும். பட் இப்போ வந்து நீங்க வந்து அந்த மாதிரி போடக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து பின்னு இருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2% வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, நீங்க வந்து ஒவ்வொரு செக்ஷன்ல போவீங்கன்னா அதோட 2%னா 2%க்கு நேரா வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ செக்ஷன் தான் வந்து
அப்ளிகபிள் ஆகிருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ செக்ஷன் ஆக்ட் 2025 படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்செக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கேற்ற சப்செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கோட் வந்து பாத்தீங்கன்னா 1023 சப் கோடு. ஸோ இப்போ நீங்க இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல பேமெண்ட் பண்ணும்போது நீங்க வந்து இதை வந்து ஃபுல்லா டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செக்ஷன் 393 சப் கிளாஸ் 1 டேபிள் நம்பர் 2 சொல்லி நீங்க வந்து ஃபுல்லா டைப் பண்ண அவசியம் கிடையாது. அது போல நீ ஷார்ட் ஃபார்மா இந்த 1023 டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஷன் வந்து நீங்க அது மூலமா ஈஸியா வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் இந்தியா பேமெண்ட். ஸோ கூகுள் இந்தியான்றது ஃபுல்லாவே அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ கூகுள், ஜஸ்டைல், ஃபேஸ்புக், மெட்டா ஆட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சர்வீஸ் தான். இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்ணை மட்டும் 2% வந்து நீங்க வந்து போட்டுடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல தான் வந்து நமக்கு வந்து இதாகும். ஸோ கான்ட்ராக்ட்ல என்ன ஆகுதுன்னா முன்னாடி வந்து 94C இருந்துச்சு. இப்ப 94Cல டேபிள் நம்பர் 1ல சிஎல் நம்பர் 6ல கிளாஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா 2% வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இங்க வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 சப்கோட் வந்து பாத்தீங்கன்னா 1024. ஓகே, ஸோ இதுக்கு வந்து 2%. இதே வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்டைலும் அதே தான், கூகுள் இந்தியாவும் அதே தான், ஃபேஸ்புக் இந்தியா ஆட்டும் அதே தான். ஸோ அப்போ அதே தான்ற போது நமக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம். ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் மட்டும் அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். முன்னாடி 1%, 2%. ஸோ ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ இது நம்மளுக்கு வந்து எல்லாமே சரியா போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் ஏதோ 50,000 rupees பே பண்ணியிருக்காங்க. அதுக்கு 5% 194J. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 194J இருந்தது. இப்போ என்னவா மாற்றிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஃபீஸ் 194Jலயும் ப்ரீவியஸா என்ன இருந்துச்சுன்னா ஜேலயே வந்து பாத்தீங்கன்னா 2%, 10% ஒன்னா பே பண்ணும். பட் நமக்கு வந்து அந்த செக்ஷன்ஸ் தான் டிஃபரன்ஸ் ஆகுமே தவிர மற்றபடி அதுக்கு கிளாஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 393 டேபிள் நம்பர் 1 சீரியல் நம்பர் 6 அதுல கிளாஸ் 3ல வந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது நமக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து 10%. அது யாரா இருந்தாலும் சரி, இப்போ மந்த் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து 50,000 மேல நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம்னா அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ இதோட செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணி போடுறோம். ஓகே, அதோட கோடு வந்து பாத்தீங்கன்னா 1027. ஸோ இந்த கோடு வச்சு நீங்க ஈஸியா வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். 10% அந்த 10%க்கான டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடிஎஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் டாக்ஸபிள் அமௌண்ட்ல தான் வந்து நம்ம வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும். டோட்டல் வேல்யூல வந்து பண்ணக்கூடாது. அதாவது ஸோ இந்த டாக்ஸபிள் வேல்யூல தான் வந்து நம்ம பண்ணணுமே தவிர இந்த டோட்டல் வேல்யூல நம்ம வந்து டிடிஎஸ் பண்ணக்கூடாது. இந்த டோட்டல் வேல்யூ வந்து எதுல வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தா பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ்ல வந்து பண்ணுவாங்க. சில பேர் டாக்ஸபிள் வேல்யூஸ்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ 2 மெத்தடும் கரெக்ட் தான். ஸோ என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பண்ணியாச்சு. இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன் வந்து ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும் பாத்தீங்கன்னா இன்னொரு காலம் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இதுல 2 காலம் வந்து ஆட் பண்றோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் டைப், அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். ஸோ இது எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் சைட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு வந்து ஓப்பனிங்லேயே வந்து கேட்கும். அவங்க என்ன டிடெக்டி அப்படின்னு சொல்லி கேட்கும். அதர் தென் கம்பெனியா இல்ல நான் கம்பெனியா அப்படின்னு சொல்லி கம்பெனி டிடெக்டியா அதர் தென் கம்பெனிஸா கேட்கும். இப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட நீங்க ஒருத்தவங்க ரெசிபியன்ட் வந்து நீங்க சர்வீஸ் எடுத்துருக்கீங்களே அவங்க வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தாங்கன்னா கம்பெனி டிடெக்டின்னு வரும். ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா கம்பெனின்னு வரும். இன்கேஸ் நான் பிரைவேட் லிமிடெட் அதாவது ஃபோம், இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்யூஎஃப் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நான் கம்பெனின்னு வரும். நான் கம்பெனி ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் தான் இருக்கும் மோஸ்ட்லி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் கம்பெனி. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ட் தான் எல்லாமே. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெயினா வந்து போட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்க உள்ள இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணும் போது நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது.
அது நீங்க அதர் தன் கம்பெனியே போட்டா கூட உங்களுக்கு யூட்டிலிட்டியில அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியா இல்ல அதர் தன் கம்பெனியான்றது குறிச்சுக்கும். பட் இது வந்து உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. இருந்தாலும் நீங்க ஒர்க்கிங்ஸ்க்கு நீங்க வச்சுக்கிறதுக்கு பெட்டரா. ஓகே. ஸோ இப்ப நம்ம இத வச்சு நம்ம எப்படி வந்து பேமெண்ட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு மினிட். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூர் டேபிள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூர் டேபிள் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஹெட்டை வச்சு தனித்தனி செக்ஷன்ஸ் வைஸ் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரே செக்ஷன்ஸ்ல வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அப்போ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா 3 இது வந்து நம்ம வந்து தனித்தனியா பிரேக்கப்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ இது ஒன்று நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ அந்த டைம்ல பிவட் டேபிள் யூஸ் பண்ணா இன்னும் நமக்கு கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் சைட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேன் நம்பர் வந்து நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகே, பாஸ்வேர்ட். ஓகே, இதுல ஸ்ட்ரெயிட்டா இதான் இப்படிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஷ்போர்டு இருக்கும். இதுல வந்து இ ஃபைல்ல இ பேமெண்ட்ல வந்து நீங்க வந்து போகணும். ஸோ இதுல வந்து 2 ஆக்ட் இருக்கும். நீங்க பிஃபோர் ஏப்ரல் பே பண்ணா நீங்க 1961 தான் யூஸ் பண்ணணும். ஆஃப்டர் ஏப்ரல் பண்றீங்கன்னா 2025 தான் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கணும். இன்கம் டேக்ஸ் 2025. ஸோ இதுல நியூ பேமெண்ட் டாக்ஸியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செக்ஷன்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம சொல்லித்தர முன்னாடியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியா இல்ல அதர் தென் கம்பெனிஸா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க போடுங்க. இன்கேஸ் இல்ல நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்னா நீங்க அதர் தென் கம்பெனிஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு யூட்டிலிட்டியில நீங்க போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி டிரெக்டியா இல்ல நான் கம்பெனி டிரெக்டியான்றது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சலான் வந்து பாத்தீங்கன்னா 26, 27ல இருந்து இது வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கார்பரேட் ஆர் நான் கார்பரேட் செப்பரேட் சலான்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் ஈச் டைப். ப்ளீஸ் யூஸ் செப்பரேட் சலான் ஃபார் ஈச் டிரெக்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் நான் கார்பரேட்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து செப்பரேட் சலானா வந்து பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அட்வைசபிள் வந்து கொடுத்துருக்காங்க. Select the correct challan for the directee, resident and non-resident. Separate challan must be prepared based on the directee status. ஸோ டிரெக்டி ஸ்டேட்டஸ் வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் சலான்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் செக்ஷன் கோட் கேன் பி செலக்டட் இன் த சூஸ் அண்ட் டிரெக்டி டைப் இன் சிங்கிள் சலான். Subject to maximum 20 codes. If more than 20 codes are required to be additional challan must be filed. நீங்க ஒரே சேனல்ல எத்தனை கோட் சொன்னாலும் நீங்க வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மோர் தென் 20 கோட்ஸ் மேல போச்சு 20 கோடு மேல போச்சுன்னா நீங்க வந்து செப்பரேட் சேனல் தான் வந்து யூஸ் பண்ணணும். பிலோ 20யா இருக்கும்போது நீங்க வந்து ஒரே சிங்கிள் சேனல்லே வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியே நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபைல பேன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இன்ஆபரேட்டிவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து மோர் தென் 20% வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அட்வைசபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் நான் கார்பரேட் வந்து செலக்ட் தனியா வந்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணலனா கூட உங்களுக்கு யூடிலிட்டியில ஆட்டோமேட்டிக்காவே தனியா உங்களுக்கு ஸ்பிளிட் அப் ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கண்டினியூ. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மோர் தென் 20 சலான்ஸ் வரைக்கும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் என்ன இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்டிஸ், அதர்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். நம்ம இந்த செக்ஷன்ஸ்ல சப்போர்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிவட் டேபிள் யூஸ் பண்ணிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்சைட்ல போயிட்டு பிவட் டேபிள் நமக்கு இப்ப என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரெக்டிவ் டைப். ஓகே, கம்பெனியா நான் கம்பெனியா, ஸ்டேட்டஸ் நமக்கு தேவை. ஓகே, இன்வாய்ஸ் நம்பர் வேணா, பேன் நம்பர் வேணா, நம்ம ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம வந்து பண்ண போறோம். அப்ப ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025ல என்ன போட்டிருக்காங்க, அதோட சப்செக்ஷன் என்ன அப்படின்றது நமக்கு வேணும். டிடிஎஸ் ரேட்டு நமக்கு தேவை. ஓகே, டிடிஎஸ் ரேட்டு தேவை. இதை வந்து இங்க ரிமூவ் பண்ணிடலாம். 2%. அமௌண்ட் வந்து இங்க வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம்.
இதை வந்து நம்ம வந்து டேபிள் ஃபார்ம்ல மாத்திக்கலாம். சப்டோட்டல்லாம் எனக்கு தேவையில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, இப்போ என்ன இருக்கு, நம்ம வந்து சலான் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில்அப் பண்ண வந்து போவோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நீங்க கம்பெனிஸ் நான் கம்பெனிஸ் வந்து நீங்க தனியா பிரிச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க வந்து மொத்தமாவே போட்டுக்கலாம். இப்போ சப்போர்ட் என்ன 1024 இங்க செலக்ட்ல வந்து சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 1024 டைப் பண்ணீங்கன்னா எனி சம் ஃபார் கேரிங் அவுட் எனி ஒர்க் இன்க்ளூடிங் லேபர் ஆஃப் கேரி அவுட் எனி ஒர்க் இந்த கான்ட்ராக்ட் பிட்வீன் த கான்ட்ராக்ட் இந்த டேபிள்ல அதர் தென் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப்னு போட்டிருக்காங்க. ஸோ அதர் தென் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்னா என்ன 2% டிடிஎஸ் வந்து நமக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இங்க டாக்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1222 ஸோ மோர் தென் 0.5 மேல வரும்போது நீங்க ரவுண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து சர்சார்ஜஸ் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலரிஸ்ல தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுல வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1023 இது வந்து பாத்தீங்கன்னா இஃப் கான்ட்ராக்ட் இஸ் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப் தான். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 5000 rupees அப்படியே ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1027 1027ல 5000 rupees. இது வந்து என்ன ப்ரொஃபஷனல் ஸ்பெசிஃபைட் பர்சன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இது 5000 rupees. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணியாச்சு. இங்கே வந்து உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகுது. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து வந்தோம். ஆஸ் யூஷுவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் எப்படி வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க, அதாவது யூபிஐல பண்ண போறீங்களா, நெட் பேங்கிங் பண்ண போறீங்களா, டெபிட் கார்டில் பண்ணுறீங்களா, இல்லை பே அட் பேங்க் கவுண்டரில் பண்ணுறீங்களா, இல்லை டெரெக்டாக ஆர்டிஜிஎஸ் பண்ணுறீங்கன்னா அது மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இன்கேஸ் இப்போ நம்ம சலான் ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு, நம்ம வந்து மாற்றி ஃபில்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா எதில் போய் ரெட்டிஃபை பண்ணா டிஎஸ்எஸ் வெப்சைட்ல போய் தான் நீங்கள் நம்ம வந்து சலான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். அந்த சலான் கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு லைவ்ல வரல. ஸோ ஒன்ஸ் ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே வந்து பண்ணி காமிச்சிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் வேணுன்றப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு பேமெண்ட் டேக்ஸில் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சலான் சேவ்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேவ்ல இருக்க சலான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதான். ஐ ஹோப் இது ரொம்ப கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதோ டவுட்ஸ் அண்ட் கொய்ஸ் இருக்குன்னா கீழே வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி தரோம். ஸோ என் சேனலை இப்போலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.